ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த அனிமி பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டெத் நோட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிஸ்டீரியஸ் பிலாசபிக்கல் சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற ஜேனர்ல உருவாக்கிற டெத் நோட் அப்படின்னு சொல்லப்படுற அனிமியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டெத் நோட் இந்த அனிமியோட ஃபர்ஸ்ட் எபிசோடு ஓப்பனிங் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நரகத்துக்கும் பூமிக்கும் நடுவுல மிகப்பெரிய பாலைவனம் மாதிரி ஒரு இடம். அஞ்சு இடத்துல சினிகாமி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்ஸ், அதாவது இவங்க என்னதுன்னா யம தூதர்கள் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சினுகாமி என்ன பண்ணுன்னா விளையாண்டுகிட்டு இருக்கும், கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய சினுகாமிஸ் அங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஓரத்துல ரியூக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சினுகாமி இருக்கும். இந்த ஷினுகாமி மித்த ஷினுகாமியோட சேராம போர் அடிச்சு போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்து பூமியே பார்த்துட்டு இருக்கோம். இதே நேரத்துல பூமியில என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்கூல், அதுல யாகாமி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையன் வெளியே உட்கார்ந்துருக்கு. வெளியே பார்த்த மாதிரியே உட்கார்ந்துருக்கான் கிளாஸ் ரூம்ல. அவனுக்கு அந்த கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்கவே பிடிக்கல. அவன் வேற ஒரு சிந்தனையில யோசிச்சுக்கிட்டு அவன் அந்த கிளாஸ்ல இருந்து வெளியே பறக்க பார்த்துக்கிட்டே அப்படி உட்கார்ந்துருக்கான். அப்படி இருக்கும்போது ப்ரொஃபசர் யாகாமிய கூப்பிட்டு இந்த லைனை டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி அவனை சொல்றாரு. இதை கேட்கிற யாகாமியும் அவன் புக்கை எடுத்துட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி அவன் அதுல என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த உலகம் இது கடவுளின் குரல். இந்த உலகம் ரொம்ப அழகான உலகம். இதை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. இந்த அழகான உலகத்துல நீளமான ஒரு பெருங்கடல். அந்த கடல்கள்ல எந்த ஒரு சுனாமியோ பூகம்பமோ எதுவுமே ஏற்படல. அதுக்கு கடவுளுக்கு மிக நன்றி அப்படின்னு சொல்லி லைட் யாகமி அந்த புக்கை வாசித்து முடிக்கான். இதே நேரத்துல அவங்க ஊர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஹாட் நியூஸ் ரீடர் ஒண்ணு வாசிக்காங்க. அந்த நியூஸ் ரீடர் என்ன வாசிக்காங்கன்னா, ஒரு 18 வயசு சின்ன பொண்ணை கற்பழிச்சு கொன்ன ஒரு குற்றவாளியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் 40 வயசு முதியவரை வன்முறையா அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சு புடுங்கின ஒரு நபரை கைது செஞ்சிருக்காங்க போலீஸ். இப்படின்னு சொல்லி கைது பண்ணப்பட்ட நியூஸும் கொலை செய்யப்பட்ட நியூஸுமே அந்த ஊர் மக்கள்கிட்ட பெரிய லெவல்ல பேசப்படுது. இதை கேட்கிற யாகாமி இந்த ஊர் மேலையும் இந்த மக்கள் மேலையும் கோவப்படுறான். இந்த உலகத்துல நாளுக்கு நாள் எல்லாமே மோசமாகிட்டு தான் இருக்கு. இந்த உலகத்துல எதுவுமே மாறல அப்படின்னு சொல்லி யாகாமி இந்த உலகத்துல நடக்கிற குற்றங்களை பார்த்து வருத்தப்படுறான். அவனால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு. இதே நேரத்துல ரியூக்கும் இந்த உலகம் ரொம்ப போர் அடிக்கி எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சினுகாமியோட உலகத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ரெண்டு பேரோட சிந்தனையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த உலகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்றதான் ரெண்டு பேர் சிந்தனையாவும் இருக்கு. இப்படி ரியூக்கும் ஒரே விஷயத்த தான் நினைக்கி, யாகாமியும் ஒரே விஷயத்த தான் நினைக்கான். அப்படி இருக்கும்போது யாகாமி வழக்கம் போல ஸ்கூல்ல இருந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு நோட் பறந்து அவங்க ஸ்கூல்ல விழுது. அதை யாகாமியும் கிளாஸ்ல இருக்கும்போது நோட் பண்ணிக்கிறான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ யாகாமி வீட்டுக்கு போகும்போது அந்த நோட் புக் இடத்த போய் பார்க்கா. அந்த நோட் புக் அப்படி தரையிலேயே கிடக்கு. அந்த நோட் புக் நேம் தான் டெத் நோட். யாகாமி அந்த நோட் புக் என்னது அப்படின்னு சொல்லி எடுத்து அதை பார்க்க ஆரம்பிக்கான். அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அதுல அந்த நோட் புக்ல அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு குறிப்பும் எழுதியிருக்கு. இந்த நோட் புக்ல நீங்க உங்களுக்கு யார தோணுதோ அவங்களோட நேம மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்களோட ஃபேஸ மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு நீங்க எழுதினா போதும், அவங்க இறந்து போவாங்க அப்படின்றது அந்த நோட் புக்ல எழுதப்பட்டிருக்கு. இதை பார்க்குற யாகமியும் இது என்ன ரொம்ப சில்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை அந்த இடத்துல போட்டுட்டு போகல அப்படின்னு சொல்லி அவன் இங்க நினைச்சுக்கிறான். ஆனாலும் அந்த நோட்டை யாகமி அதே இடத்துல போட்டுட்டு போகாம அவனோட பேக்ல வச்சு அவன் வீட்டுக்கு கொண்டு போறான். இப்படி வீட்டுக்கு யாகமி போகும்போது வீட்டு வாசல்லே அவங்க அம்மா நிக்காங்க. அவங்க அம்மா யாகமி அதை குடு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதை பார்க்க யாகமி என்னன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல புரியல. அப்புறம் யோசிச்சுட்டு, ஓகே நீங்க என்னோட எக்ஸாம் ரிசல்ட் பேப்பரை கேட்கீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கு யாகமியோட அம்மாவும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே யாகமி அவன் பையில இருக்கிற அந்த எக்ஸாம் ரிசல்ட்டோட பேப்பரை எடுத்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். அதை பாக்குறாங்க. அவங்க பார்த்தா வழக்கம் போல யாகாமி கிளாஸ்ல டாப்பரா இருக்கான், நம்பர் 1 ஸ்டூடெண்டாவும் இருக்கான் யாகாமி. இதை பாத்துங்கிற அவங்க அம்மாக்கும் வழக்கம் போல தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த லைட் யாகாமி அவனோட ரூமுக்கு போய் கதவை லாக் பண்ணிட்டு இந்த நோட் புக்கை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கான். அதுல அந்த நோட் புக்கை எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அதோட ரூல்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ரூல் நம்பர் 1, யாரை பத்தி ரைட் பண்றாங்களோ அவங்களோட முகம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒரே பேர்ல இருக்கிற 2 பேரை இந்த நோட் புக்கை பயன்படுத்தி கொலை பண்ண முடியாது அப்படின்றது ரூல் நம்பர் 2. அடுத்த ரூல் நம்பர் 3 என்னதுன்னு பாத்தீங்கன்னா, டெத் நோட்ல எதெல்லாம் எழுதுறாங்களோ அது 40 செகண்டுக்குள்ள எழுதி முடிச்சிடணும்.
அப்படின்றது தேர்ட் ரூல். ஃபோர்த் ரூல் அது என்னதுன்னா, அவங்க அந்த 40 செகண்டுக்குள்ள எழுதி முடிக்கும் போது அந்த விக்டம் அதான் சாரி அந்த நபர் எப்படி சாகணும் அப்படின்றதையும் அந்த இதுல எழுதலாம் அந்த 40 செகண்டுக்குள்ள. அவங்க அப்படி கரெக்டா எழுதி முடிச்சாங்கன்னா, அவங்க எழுதி முடிச்ச நபர் அவங்க எழுதின மாதிரி இறந்து போவாங்க. அதாவது இந்த பையன் மாடியில இருந்து விழுந்து இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி லைட் யாகமி அந்த நோட் புக்ல எழுதுனா அப்படின்னா, அவன் மாடியில இருந்து விழுந்து தற்கொலை மாதிரி இறந்து போவான். அப்படி அவங்க எழுதல, எப்படி இறக்கணும் அப்படின்றத எழுதல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே அந்த நபர் ஒரு 5 நிமிடத்துல ஹார்ட் அட்டாக் மூலியமா இறந்து போறாங்க. இதை படிச்சுக்கிட்டு இருக்க யாகமிக்கு இதெல்லாம் எப்படி உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் புக்கை கண்டுக்கிடாம விட்டுட்டு போய் படுத்துக்கிறான். சரி ஓகே, படுத்திருக்கிற யாகமி எதுக்கு நம்ம இதை சும்மா நினைக்கணும், பேசாம நம்ம ஏன் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள திடீர்னு ஒரு யோசனை வந்து அந்த நோட் புக் எடுத்து ஒரு பேர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி போறான். அப்படி அவன் போகும்போது நம்ம வந்து ரேண்டமா பேர் எழுதக்கூடாது, நம்ம வந்து இதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைவ்ல நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பிக்கான் லைட் யாகமி. அப்படி லைவ்ல நியூஸ் சேனல் பார்க்கும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஊர்ல ஒருத்தர் கடத்தி வச்சிருக்காங்க. அதாவது சுமார் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கடத்தல் கும்பல் வந்து கடத்தி ஸ்கூலுக்குள்ள வச்சிருக்காங்க. அவங்களோட டிமாண்டை நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வந்து லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த லைட் யாகமி என்ன பண்றான்னா, அந்த கடத்தல் கூட்டத்துல உள்ளவரோட நேம அந்த டெத் நோட்ல ரைட் பண்றான். அப்படி அவன் ரைட் பண்ணிட்டு இது நடக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கான். அந்த நோட் புக்ல சொன்ன டைமும் ஆகுது. ஆனா எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு அஃபெக்ட் ஆகி அவன் இறந்து போகல. இதை பார்த்தோன்னு லைட் யாகமி இது வந்து ஒரு ஃபேக்கான நோட் புக் தான், இதை இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நோட் புக் அந்த டேபிள்லேயே போட்டு போய் படுக்க போறான். அப்படி அவன் படுக்க போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. எப்படிதான் இவங்க தப்பிச்சு வராங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அதிசயம். திடீர்னு போய் அந்த நியூஸ் சேனல்ல பார்க்க அந்த குழந்தைகள்லாம் நிறைய பேர் ஓடி வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்றாங்க. திடீர்னு அந்த கடத்தி வச்சிருக்க அந்த கிரிமினல் வந்து திடீர்னு நெஞ்ச பிடிச்சிட்டு படுத்துட்டான், அவனை வந்து போலீஸ் யாரும் ஷூட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா வந்து அவன் கொலாப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு வர்ற எல்லாருமே சொல்றாங்க. இதை கேட்டவன் லைட் யாகமிக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை இந்த நோட் புக் உண்மைதானா, அப்ப நம்ம கையில இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தியா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கான். இருந்தாலும் அவன் திரும்பவும் இதை வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் புக்கை அவன் அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு கொண்டு போறான். அப்படி அவன் அந்த நோட் புக்கை ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஸ்கூல்ல வச்சு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், ஏன்னா இது வந்து நம்ம ரேண்டமா ஒரு நேம் எழுதணும் அப்படின்னு சொன்னா போலீஸ் வந்து இறந்த அந்த குற்றவாளியை பத்தி மறைச்சு வைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கொலை பண்ணவங்க போறவங்கள நேர்ல பார்த்து அவங்களுக்கு என்ன நடக்குன்றத நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த நோட் புக்கோட வெயிட் பண்றான். அவனோட கிளாஸ்ல உள்ள ஒரு பையனை பார்க்கான். அந்த பையன் அவன் பக்கத்துல உள்ள ஒரு பையன்கிட்ட காசை அடிச்சு புடிங்கிட்டு இருக்கான். இதை பார்க்குற லைட் யாகமி நம்ம ஏன் இவனோட பேர் எழுதி டெஸ்ட் பண்ணி பாத்திரக்கூடாது அப்படின்னு யோசிக்கான். இருந்தாலும் அவன் அப்படி எழுதல. இது வந்து நமக்கு தெரிஞ்சவங்கள வச்சு எழுதணும்னா இது வந்து என்னைக்குன்னா நமக்கு பிரச்சனை வரும். யோசிச்சு பாருங்க, அவன் கையில ஒரு நோட் புக் கிடைச்சிருக்கு, நம்மளா இருந்தா இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டேரக்டா நமக்கு தெரிஞ்ச நேமே எழுதி விட்டு போயிரும். ஆனா லைட் யாகமி எக்காரணத்தை கொண்டு நமக்கு தெரிஞ்சவங்கள இது மூலியமா டைரக்டா அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நோட் புக்கை அப்படி வச்சு வெயிட் பண்றான். அவன் அடுத்த நாள் வரைக்கும் அந்த நாள் ஸ்கூல் வந்து முடிஞ்சு அவங்க எல்லாருமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு பர்ச்சேஸ் போயிட்டு இருக்காங்க. அப்ப லைட் யாகமி இதை வந்து நம்ம கண்டிப்பா பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போறான். நைட் டைம் ஆகுது. அந்த நேரம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது ஒரு மோட்டார் பைக் கேங் வந்து அவங்க ஆப்போசிட்ல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிக்காங்க. அவங்க அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் வந்து என்னோட பேரு டிபுரா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுக்கிட்டு லைட் யாகமியும் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் அவனோட பேர் எழுத ஆரம்பிக்கான். ஜப்பானீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பேருக்கு பின்னாடி இன்னொரு பேர் இருக்கும், அதாவது ஒரு ஃபேமிலி நேம் இருக்கும். டிபுகா கொரஷி, டிபுகா ஷிபுமாட்டோ அப்படின்னு சொல்லி வேற வேற பேர் இருக்கும். அதனால லைட் யாகமி என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட முழு பேர் தெரியலன்னா அவனோட உருவத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஷிபுகா அப்படின்றவன் பேர் டிபுகா அப்படின்றவன் பேர் எழுதிட்டு அதுக்கடுத்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டிஸ்ல சுமார் 10-15 பேர் எழுதி வைக்கான் லைட். இது மூலியமா இது உண்மையா நடக்குதா அப்படின்னு சொல்லி அவன் வெயிட் பண்றான். கொஞ்ச நேரம் ஆகுது. அதாவது அந்த மோட்டர் பைக்ல வந்தவன் ஆக்சிடென்ட் ஆகி சாகணும் அப்படின்னு சொல்லி லைட் எழுதி வச்சுட்டான் அந்த நோட் புக்ல. எப்படி நடக்குதுன்னு சொல்லி அவன் பார்க்க அவன் வெயிட் பண்ண மாதிரி அந்த 6வது நிமிஷம் வருது. அந்த பொண்ணு அந்த கேங்க்ல இருந்து தப்பிச்சு ஓடுது. இதை பார்த்துட்டு இருக்க அந்த டிபுகா உடனே அவனோட பைக் எடுத்து சேஸ் பண்ண போறான். அப்படி சேஸ் பண்ணி ரோட்டை ஸ்பீடை கிராஸ் பண்ணும்போது எங்க இருந்தோ அந்த ட்ரக் திடீர்னு அந்த பைக்கை அடிச்சு தூக்கிடுது. இதனால அந்த டிபுகா அப்படின்றவன் அந்த இடத்துல இறந்து போறான். அப்பதான் லைட்டுக்கு தெரிய வருது, ஓகே நம்ம கையில இருக்க டெத் நோட் உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான நோட் புக் தான், இதை பயன்படுத்தி நம்ம என்ன வேணுமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமும் படுறான். அதே நேரத்துல இப்படி ஒரு சக்தி நம்ம கையில இருக்கா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியும் படுறான்.
இதை பார்த்துட்டு லைட் யாகாமி அவனோட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் கதவு திறந்து நிக்கான். அப்போ அவங்க அம்மா நீ ஏன் இன்னைக்கு லேட்டா வந்திருக்கு லைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க உள்ள போறாங்க. அதுக்கடுத்த எனக்கு வந்து டியூஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி லைட் வந்து அவனோட வீட்டுக்கு மாடிக்கு போயிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா லைட் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு லைட் யாகாமி எனக்கு எது வேண்டாம்னு வாயால சொல்லிட்டு அவனோட மனசுல எனக்கு என்ன வேணுமோ அது ஏற்கனவே கிடைச்சிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்போட அவன் ரூமுக்குள்ள போய் டோரை க்ளோஸ் பண்றான் லைட் யாகாமி. இப்படி யாகாமி நினைச்சிட்டு அவன் படுத்திருக்கான். இதே நேரத்துல சினிகாமி வேலையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, சினிகாமி வேலையில உள்ள ரியூக்கு வந்து எந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிச்சு. இதை பாக்குற ரியூக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போயிட்டு இருக்க ரியூக் அப்படின்னு சொல்லி கேக்குது. இதுக்கு ரியூக்கு வந்து நான் என்னோட நோட் புக்கை ஒரு இடத்துல போட்டுட்டேன், அதான் அதை தேடி எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நோட் புக்கை தேடி நடந்து போக ஆரம்பிக்குது. இப்படி அவங்க போயிட்டு இருக்கும் போது அந்த சுத்தி இருக்க சினிகாமிஸ் எல்லாம் அம்மா உன் நோட் புக்கை நீ எங்க போட்ட, அடிக்கடி தொலைச்சிக்கிட்டே இருக்க அந்த வயசானவர் மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கேக்குறாங்க. இதை கேட்ட ரியூக்கு வந்து நான் என்னோட நோட் புக்கை பூமியில போட்டுட்டேன், நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை நோக்கி அது நடந்து வர ஆரம்பிக்குது. இப்படி பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்குது ரியோ. பூமியில என்ட்ராகி அந்த ஜப்பான்ல உள்ள நகரத்துக்குள்ளேயும் பறந்து வர ஆரம்பிக்குது. இதே நேரத்துல இப்போ நாள் சுமார் 5 நாள் கடந்துருது. அதாவது ரியோக்கு வந்து நோட் புக்கை போட்டு பூமியில போட்டு 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ லைட் யாகாமி அவனோட ரூமுக்குள்ள வந்து டோரை லாக் பண்றான். எனக்கு இந்த நோட் புக் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த நோட் புக்கை திறந்து பார்க்கறான். அப்போ உள்ள ஏகப்பட்ட பேர் எழுதப்பட்டிருக்கு. அதாவது இந்த 5 நாளுக்குள்ள லைட் யாகாமி அவனால எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளவு பேரையும் எழுதியிருக்கான். அதுக்கு எனக்கு வந்து இந்த நோட் புக் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வில்லத்தனமா சிரிக்கான். அந்த நேரத்துல லைட் யாகாமிக்கு பின்னாடி ரியூக்கு வந்து நிக்குது. இதை பார்த்த உடனே லைட் யாகாமிக்கு வந்து அதிர்ச்சி அடையறான். என்னது இது அப்படின்னு சொல்லி அவன் கத்திடுறான். கத்திட்டு அவன் கீழே விழுந்துடுறான். அந்த நேரம் ரியூக் சொல்லுது இது வந்து உனக்கு சாதாரண நோட் புக் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், அப்ப இந்த நோட் புக் வச்சிருந்தா நான் வருவேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே அப்படின்னு சொல்லி பேசுது. இப்படி அது பேசுனதுக்கு அப்புறம் தான் லைட் யாகாமி சுயநிலைவுக்கு வரான். அதுக்கடுத்து அவன் வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஓகே இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் எந்திரிச்சு அவனோட சேர்ல கேஷுவலா உட்கார்றான். இதை பாக்குற ரியூக்கி அதிர்ச்சி அடையுது. இது வரைக்கும் நம்ம இந்த பூமியில நிறைய பேர்கிட்ட நோட் புக் போட்டிருக்கோம், அவங்க முன்னாடி நம்ம பேய் நின்று இருக்கோம். அப்படி அவங்க பாக்குற எல்லாருமே ஒரு நாளோ 2 நாளோ பயந்து காய்ச்சல் வந்து ஓடி தலை தெறிக்க ஓடி அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஆனா இவனை பார்த்தா இவன் வந்து அதை ஏத்துக்கிட்டான். ஓகே இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருந்த மாதிரி இவன் இருக்கான். இதை பார்த்த உடனே அந்த ரியூக்குக்கே பயம் வருது, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த லைட் யாகாமி அந்த ரியூ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சோ நீ தான் இந்த நோட்டோட ஓனரா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆமா நான் தான் இந்த நோட்டோட ஓனர். நான் இந்த நோட்டை வந்து பூமியில எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான். சோ நீ வந்து இந்த பூமியில என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த நோட் புக் போட்டியா, சரி இதையே நீ ஏன்ட்ட போட்ட அப்படின்னு சொல்லி லைட் யாகமி கேட்கான். இதுக்கு வந்து ரியூக்கு என்ன பதில் சொல்லுதுன்னா, நான் ஒண்ணு இதை பர்பஸா உன்கிட்ட தான் போடணும் போல, நான் இதை ரேண்டமா போட்டேன், இது உன்கிட்ட வந்துருச்சு, நீ ஒன்னும் புத்திசாலி அதனால இந்த நோட்டை நம்ம கிட்ட போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டு நினைக்காத அப்படின்னு சொல்லி ரியூ லைட் யாகமிட்ட சொல்லுது. இதை கேட்டவன லைட் யாகமியும் சரி ஓகே எனக்கு புரிஞ்சுது, உனக்கு இப்ப என்ன வேணும், எதுக்காக நீ இங்க வந்திருக்க, நீ என்ன கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ரியூ கிட்ட கேட்கும்போது ரியூக்கு வந்து அதுக்கு பயங்கரமா சிரிக்குது. நீ என்ன இப்படிலாம் கேட்க, நான் உன்னை கொலை பண்ண போறேன், உன்னை கொலை பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது, நீ ஒரு என்டர்டைன்மெண்டான ஆளா இருக்க, நான் நினைச்சதுதான், மக்கள் என்னைக்குமே என்ன ஏமாத்துறது கிடையாது, நீ பாரு இது வரைக்கும் இந்த நோட் புக்ல யாருமே ஓ அளவுக்கு அந்த நோட் புக்கை பயன்படுத்தினது இல்ல அப்படின்னு சொல்லி ரியூக் சொல்லுது. இதை கேட்ட உடனே லைட் யாகாமி சரி இந்த நோட் புக்ல எழுதுறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அது சொல்லுது, இந்த நோட் புக்ல உன்னால எழுதப்படுற பெயர்கள் எல்லாமே இறந்து போயிருவாங்க, இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கமோ நரகமோ அவங்க செஞ்ச கணக்குப்படி அவங்க மேலேயோ கீழே போயிருவாங்க. ஆனா இந்த நோட் புக் வந்து உன்கிட்ட இருக்கு, இந்த நோட் புக்கை யாரெல்லாம் பயன்படுத்தி எழுதுறாங்களோ அவங்க இறந்து சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக மாட்டாங்க, அவங்களுக்கான நிலைமை என்ன ஆகுன்றது நீ இறந்து போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரியூக் சொல்லுது. இதை கேட்டோன்னு லைட் யாகமி ஓகே நம்ம அப்ப இந்த நோட் புக் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம இறந்து போனா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ நம்ம போறது இல்ல, நம்ம இறந்தோன்னா என்ன ஆகும் அப்படின்றது நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில உள்ள எல்லா குற்றவாளிகளையும் கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுக்கான். இதை பார்த்தோன்னு ரியூக்கு மேல ஏன்னா இவன் செத்து என்ன ஆகும்ன்றத சொல்லியாச்சு, இவன் செத்து என்ன ஆக போறன்றதை இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவனுக்கு இந்த நோட் புக்கோட யூஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறான்.
பிளஸ் இவன் வந்து நம்மளை பார்த்து பயப்பட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ரியூக்கு வந்து அவன்கிட்ட கேக்குது. நீ ஏன் என்னை பார்த்து பயப்பட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீ வருவன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த நோட் புக் வந்து ஒரு சாதாரண நோட் புக் இல்ல. என்னைக்குனாலும் இதே மாதிரி ஒருத்தன் என்ன தேடி வந்துதான் ஆகணும். ஆனா வர்றவன் என்ன கொன்னுட்டு அவனோட நோட் புக்கை எடுத்துட்டு போயிருவான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீ என்ன கொல்ல வரல. நான் என்ன செய்யணுன்றதை சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரீவ் கிட்ட சொல்றான். ஆமா அப்படின்னு சொல்லி ரீவ் சொல்லுது. மேலும் இவன் இன்னொரு விஷயத்த சொல்றான். எனக்கு என்னதான் இத்தனை நாளா நான் இந்த நோட் புக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த நோட் புக் ஒர்க் ஆகுதா? அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்காம இருந்துச்சு. ஆனா நீ எப்போ என் முன்னாடி வந்திருந்தியோ அப்பவே எனக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. சோ நான் இனிமே இந்த நோட் புக்கை பயன்படுத்தி இந்த உலகத்துல உள்ள எல்லா கெட்டவங்களையும் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இது கேட்ட ரிவ்யூ என்ன எல்லா கெட்டவங்களையும் அழிக்க போறியா? ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குது. மேலும் நீ எதுக்காக இந்த நோட் புக்கை பயன்படுத்தி இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் டக்க ஆக்சிடென்ட் மூலமா அந்த நபர் சாகணும்னு எழுதியிருக்க. மத்தபடி நீ எழுதின எல்லா நேம்லயும் அவங்க எப்படி சாகணும்னு எழுதல ஏன் அப்படின்னு சொல்லி ரியூ கேக்குது. அதுக்கு லைட் யாமி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்றத கேட்டு ரியூக்கே அதிர்ச்சி அடையுது. லைட் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாரு நான் வந்து இப்போ வந்து இந்த பூமிக்கு நான் எக்ஸிஸ்டா இருக்கேன் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காசஸ் ஆஃப் டெத்ல இறக்காங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு நேச்சர் டெத் ஆயிரும். சோ அதனால யாருக்கு எந்த யூஸ் இல்ல. நான் பாட்டுக்கு கொலை பண்றது கொலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிரைம் பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இப்போ நீ நல்லா யோசிச்சு பாரு. கிரைம் பண்ற எல்லாருமே ஹார்ட் அட்டாக்கால இறந்து போறாங்க. அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் வரும். அடுத்த தடவை அவங்க தப்பு செய்யக்கூடாது அப்படின்னும் இனிமே நம்ம யாரும் தப்பு செய்யக்கூடாது. இப்போ ஒருத்தர் தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை யாரோ ஒருத்தர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும். அதுக்காக தான் நான் இந்த இதை செய்யறேன். என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் இந்த உலகத்துக்கு தெரியணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி லைட் யாகமி ரியூ கிட்ட சொல்றான். இதை கேட்ட ரியூ அதிர்ச்சி அடையுது. அதுக்கு ரியூக்கு வந்து பதில் கேக்கு, சரி எதுக்காக நீ இந்த உலகத்தை மாத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி யாகமிட்ட ரியூ கேக்குது. இதுக்கு யாகமி என்ன சொல்றான்னா, இந்த உலகத்துல நாளுக்கு நாள் கெட்டதும் 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 மட்டும் தான் நடக்குது. எங்க நோட் புக் மூலியமா கெட்டது பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குள்ளயும் பயம் உருவாக்கும. அதனால இந்த உலகத்துல கெட்டது பண்றது யாருமே இருக்க மாட்டாங்க. சோ நல்லவங்க மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி லைட் சொல்றான். இதை கேட்கிற யாகமே, அப்படி நீ சொல்ற மாதிரி இந்த உலகத்துல கெட்டது பண்ற யாருமே இல்லைன்னா அப்படி நீ யாரு? இந்த கெட்டது பண்ண எல்லாரையுமே கொன்ன நீயும் ஒரு கொலைகாரன் தான் அப்படின்னு சொல்லி ரியூக் சொல்லுது. இதை கேட்ட லைட் வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, கரெக்ட் தான், நான் வந்து அவங்களோட சாதாரண மக்களை வாழல. ஏன்னா சாதாரண மக்களுக்கு தான் நல்லது பண்ணி வாழணும் அப்படின்ற ரூல்ஸ். நான் அப்படி இருக்க அந்த உலகத்துல நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கிங்கா இருப்பேன். நான் எனக்கான உலகத்தை நானே உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லி லைட் யாகாமி ரியூ கிட்ட சொல்றான். இதை கேட்ட உடனே ரியூக்கே ஒரு செகண்ட்ல அதிர்ச்சியில உறைஞ்சு போகுது. இப்படி ரியூக்கு வந்து உறைஞ்சு போயிருக்க நேரத்துல லைட் யாகமி ரூமுக்கு வந்து கதவு தட்டுறாங்க. லைட் யாகமியோட அம்மா அவங்க கதவு தட்டுறாங்க. அதுக்கு வந்து ரியூ, நீ போய் கதவு தோற, நான் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில சொல்லுது. சரின்னு சொல்லி அவன் கதவு திறக்கிறான். அந்த ரியூக் சொன்னது உண்மையாதான் இருக்கு. அவங்க அம்மா கேட்காங்க, லைட் யாகமி நீ ஏன் ரூமுக்குள்ள எந்த லைட்டுமே போடல, உன் ரூம் ஏன் இவ்வளவு டார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இந்த கதையில நீங்க இதை நோட் பண்ணணும். அவங்க அம்மா நிக்கிற சைடு பிரைட்டா இருக்கு, லைட் யாகமி நிக்கிற சைடு டார்க்கா இருக்கு. அப்பவே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், லைட் யாகமி அந்த ஒரு டார்க் வேர்ல்டுக்குள்ள போயிட்டான் அப்படின்றத அனிமில ரொம்ப அழகாவே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் விஷுவல் மூலியமாவும் இந்த வார்த்தை மூலியமாவும் நம்ம அவ்வளவு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் லைட் யாகமி பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் ஸ்பேஸ்ல இருப்பான், ஒரு ஓவராலா வெளிச்சத்திலேயே இருப்பான். எப்போ இந்த நோட் புக் கையில கிடைச்சதோ அப்போ ஒரு ஈவினிங் டயத்திலேயே தான் லைட் யாகமி இருப்பான். அடுத்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றும் போது காலையிலயும் நைட்டும் இல்லாம ஒரு மிக்சடான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இருக்கும்போது அவன் காப்பாத்திருப்பான். ஆனா அவன் தடவை ஒரு கொலை பண்றது அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சு கொலை பண்ணியிருக்கான். அப்படி அவன் கொலை பண்ண இடத்துல பாத்தீங்கன்னா நைட்டா இருக்கும். லைட் ஆகமி அவங்களோட பேர் எழுதியிருப்பான். அந்த நைட் வந்து உலகம் மட்டும் இருள மூழ்கல, லைட் ஆகமியும் இருளுக்குள்ள மூழ்கிட்டான் அப்படின்றத அனிமில ரொம்ப அழகாவே விஷுவலைஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி இதை வந்து நீங்க கண்டிப்பா நோட் பண்ணணுன்றதுக்காக தான் அவங்க அம்மாவும் கேட்பாங்க, நீ எதுக்கு இருட்டுக்குள்ள இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கேன், நாளைக்கு எனக்கு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆகமி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ரியூக்ட வந்து சொல்றான். சரி இப்போ நீ அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ரியூக்ட கேட்கும்போது, ரியூக் நான் எதுவும் பண்ண போறது இல்லை, இந்த நோட் புக் உன்கிட்ட இருக்கு, இந்த நோட் புக்கை நீ வச்சிருக்க வரைக்கும் நான் உன்கிட்ட தான் இருப்பேன், இந்த உலகத்திலேயே தான் இருப்பேன். என்னைக்கு உன்னோட முடிவு வருதோ அன்னைக்கு நான் என்னோட நோட் புக்ல உன்னோட பேர் எழுதிடுவேன்,
நீ இறந்து போயிருவ, அப்புறம் உன்கிட்ட இருக்கிற என்னோட நோட் புக் எடுத்துட்டு நான் பறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி ரியூக் சொல்லுது. இதை கேட்ட உடனே லைட் யாகமியும் சரி ஓகே, அப்படின்னா நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம், நீ என்ன தடுக்க மாட்டேன் அப்படின்னு தானே அப்படின்னு சொல்லி ரியூக்கிட்ட கேட்கான். அதுக்கு ரியூக்கும் ஆமா, எனக்கு நீ செய்யறதெல்லாம் பிடிச்சிருக்கு, நீ நிறைய பேரை கொல்லு, நீ கொல்றதுனால எனக்கு ஒரு யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு லைட் யாகமி என்னன்னு கேட்கான். மேல இந்த டெத் நோட்ஸ் அப்படின்ற நோட்ஸ்ல ரியூக்கு தான் நேம் எழுதணும். அப்படி நேம் எழுதும் போது சாகுறவங்களுக்கு உள்ள ஆயுசு வந்து இந்த ரியூக்கு வந்துடும். அது மூலியமா தான் இந்த ரியூக்கோட ஆயுள் காலம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஏன்னா இப்போ ஒரு மனிதனோட ஆயுள் 100 வருஷம் இருக்கு அப்படின்னா இந்த ரியூக்கு இந்த சினிகாமிஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து 50 வயசு இருக்கும்போது எழுதிட்டாங்க அப்படின்னா அவங்க 50 வயசுல இறந்து போயிருவாங்க. அப்படி அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ வேண்டிய மிச்சம் 50 வருஷம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த சினிகாமிஸ்க்கு வந்து சேர்ந்துரும். அதனால அவங்க லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போய் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. சோ இப்படி வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ரியூக்கு வந்து இவன்ட்ட சொல்லும். நீ எழுதுறதுனாலையும் எனக்கு வந்து இந்த மாதிரி என்னோட லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் இருந்த உலகத்துல என் கூட இருந்த எல்லாமே ஷினிகாமிஸ் தான். இந்த நோட் புக் எந்த ஒரு ஷினிகாமிஸ்டையும் ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்லியும் ரியூக்கு வந்து லைட் யாகமிட்ட சொல்றான். ஸோ லைட் யாகமிக்கு இந்த நோட் புக்கை பத்தின மொத்த டீட்டெயில்ஸும் கிடைச்சிட்டு இதுக்கப்புறம் லைட் யாகமி செய்ய போற வேலையில இந்த பூமியில உள்ள எல்லா குற்றவாளிகளும் பயப்பட ஆரம்பிக்காங்க. அடுத்த பார்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான பார்ட். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. எபிசோட் 2 இதை பார்த்தீங்கன்னா உங்களால இந்த லெவலுக்கு ஒரு சீரியஸா அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த ஒன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைட் யாகமி வந்து எந்த ஒரு மூவியுமே ஸ்பீடா பண்ணல. எல்லாமே அவன் என்ன பண்றான், அவனுக்கு நெருங்கினவங்களை கொண்டா நம்ம மாட்டிக்கிடுவோம்னு தெரிஞ்சு பண்றான். அவன் இது காசஸ் ஆஃப் டெத் வந்து எப்படி இருக்கணும்ன்றது தெரிஞ்சிருந்தும் அப்படி பயன்படுத்தலாம். நம்ம எக்ஸிஸ்ட்ல இருக்கோம், ஆனா எங்க இருக்கோன்றத ஐடென்டிட்டியே தெரியல. இப்படி ஒரு கொலை நடக்கிறத அடுத்த பார்ட்ல வந்து ஒரு வேலையே பெஸ்ட் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிடெக்டிவ் தேடி வந்து கிட்டத்தட்ட இவனை பிடிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்ட். ஸோ யாருமே அடுத்த பார்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸ்டே கனெக்ட் வித் அஸ்.